பாண்டியன் ஸ்டோர் நிர்பயமும் ரொம்ப கோவமா இருக்காங்க. பாண்டியன் ஏன்னா பணம் இல்லாததுனால சரவணன்கிட்டயும், பழனிக்கிட்டயும் கேட்குறாங்க. நாங்க அந்த பணம் எடுக்கலன்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில மயிலு பயந்து போறாங்க. ஒருவேள அப்பா தான் எடுத்துருப்பாரோ அப்டின்ட்டு. ஒரு கட்டத்தில சரவணன் சொல்லக்கூடாதுன்னு நெனைச்சாலும் வீட்ல அந்த காசுனால நெறைய பிரச்சனை வரதுனால, அப்பா நான் சொல்றேன்ப்பான்னுவாங்க. மயிலுடைய அப்பா தான் அந்த பணத்த எடுத்தாங்கன்னுவாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டேய் அவரே இந்த வீட்ட சம்மந்திட்டு அவர் எப்படி எடுப்பாரு? ஐயோ! அப்பா உண்மையிலேயே அவங்க தான்ப்பா எடுத்தாங்கன்றாங்க. மயிலும் அப்படியே ரொம்ப பயப்படுறாங்க. மயிலு என்னம்மா இதுன்றாங்க. இல்ல இவர் வந்து என் அப்பா மேல தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்காரு. என் அப்பா எதுக்கு பணம் எடுக்கணும்? அவரெல்லாம் எடுக்கலன்றாங்க. மயிலும் பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காது சரியா? உன் அப்பா தான் அந்த பணத்தை எடுத்தாரு. சும்மா உன் அப்பா எடுக்கல, உன் அப்பா எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதுன்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன்ட்டு. என்னதாங்க நடந்துச்சு? அப்பா தங்கமயிலுடைய அப்பா தான் எடுத்தாங்கப்பா. இதுக்கு நான் தான் சாட்சி, நான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே வந்து பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. அவரே எடுக்கணும். அப்பா இதோட அவர் 2வது முறைப்பா நம்மளுடைய கடையில இருந்து பணம் எடுத்தது. அவங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா கடையில அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவ்வளோலாம் பண்றாங்க. அவங்களுக்கு கடையில வேலைக்கு நம்ம சேர்த்துனதே தப்புப்பா அப்படின்றாங்க. பாண்டியன் கோமதின்ட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அடுத்து பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.